ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் குட்டி டான்லிஷி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் பைக் லைவ் தான் பார்க்க போகிறோம். இந்தியன் பைக் லைவில் ஜாம்பியை சிட்டிக்குள்ளே எப்படி கொண்டு வரது தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் குட்டி டான்லிஷி மீடியா. வாங்க இப்போ விளாட்லாம். இப்போ சேலஞ்சுன்னு இந்த ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துப்போம். இப்போ ஜாம்பி மோட் இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு நம்ம சிட்டிக்குள்ளே வர வச்சுட்டு எல்லா ஏரியாவுக்கும் அதை சுற்ற வைக்கலாம். சுற்ற வச்சா தான் அப்படி எப்படி சொல்ல ஒரு சீரியஸாக இருக்கிற மாதிரி தோணும். அப்படியே நம்ம அடிச்சிடலாம். அதுவும் வாங்க இப்போ ஒரு வண்டி எடுக்கலாம். பைக் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 777 அடிக்கலாம். ஓகே, பைக் வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிடலாம். இதோ இங்கே பக்கத்தில் நிற்கிது. இதோ தெரியுதா, அங்கே தான் அந்த ஜாம்பிஸ்லாம் இருக்குது. இப்போ அதுக்குள்ளேயே நம்ம சுற்றிட்டு அதை வெளியே கூட்டிகிட்டு வருவோம். பாருங்கள், நம்ம பார்த்தோன்னே வந்து பாருங்கள் பக்கத்தில் வந்துச்சா பார்த்தானே சரி. அவங்க இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம். அது வெளியே வரும். நான் ட்ரை பண்ணது கூட இல்லை, வருதான்னு பார்ப்போம். இப்போ பக்கத்தில் கொஞ்ச நேரம் நிற்போம். வருது. லைட்டாக நம்ம மூவ் பண்ணுவோம். வருதான்னு பார்ப்போம். பின்னாடியா வந்துச்சுலாம் ஓடு வரலாம்னு நினச்சேன். எப்படி கூட்டமாக வருது பாருங்களேன். இப்போ வந்துடா வெளியே கூட்டிட்டு வந்து வந்துடுவாங்க. ஸ்லோவாக வந்தானே அது. ஒரு நிமிஷம் வந்துச்சா, ஒரு வேளை வெளியே கூட்டிகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் ஜாம்பி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இப்போ எல்லா ஜாம்பியும் கூட்டிகிட்டு வரலாம். எல்லா ஜாம்பியும் வெளியே கூட்டிகிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இதை அழிச்சிடலாம். அடிச்சாச்சு. இல்லை, வெளியே கூட்டிட்டு வர ட்ரை பண்ணலை. ஓகே, இதுக்குள்ளே வச்சு முடிச்சிடலாம் கதையை. இதோட கதையை நான் ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிச்சு வச்சிடலாம். அடுத்து வேறு என்ன சேலஞ்ச் இருக்குது அதையும் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஓகே, இந்த பெருசு வச்சு அடிச்சிடலாம். ஓகே, பாதி பேர் அறுத்துட்டு இருக்காங்க. பாருங்க, ஒன்று நம்ம இப்போ நாக் அவுட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஜம்ப் பண்ண அப்படி போட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஸ்னைப்பர் எடுத்துருக்கோம். ஸ்னைப்பர் வச்சு ஒன்றா காலி பண்ணிடலாம். இப்படி வச்சு அடித்தா தான் சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, ஒவ்வொருத்தராக குறி பார்த்து சுடணும். அதுதான் இல்லை ரொம்ப இது சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனால தான் இந்த பெருசை எடுத்துக்கல. நான் ஒவ்வொருத்தராக கண்டுபிடிச்சி காலி பண்ணுவது. இது நான் நவந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு நான் புரிய வைக்க முடியாது. ஹெட்ஷாட் வச்சு பார்ப்போமா? போச்சுடா, இங்கே ஒன்று நிற்கிது அப்படியே பக்கத்தில். போச்சு. இது இங்கே பக்கத்தில் நிற்கிறத பார்க்கவே இல்லை நான் ஸ்னைப்பரில். ஸோ வாங்க,
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.